மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. மதுரைக்கு மகாராணியாக வந்த அன்னை மீனாட்சி எழுந்தருளே இருக்கிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி. உலக புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலின் சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மீனாட்சி அம்மன் மதுரை மாநகரின் ஆட்சி பொறுப்பேற்கும் விதமாக ஞாயிற்றுக்கிழமையன்று பட்டாபிஷேகம் நடைபெற்றது. மீனாட்சி அம்மன் சிவபெருமானை போருக்கு அழைக்கும் நிகழ்வான திக்விஜயம் நேற்று நடைபெற்றது. விழாவின் 10வது நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதையொட்டி காலை 8 மணியளவில் கோயில் வளாகத்தில் ஆடி வீதியில் உள்ள திருக்கல்யாண மேடையில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை, பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரர் சுவாமிகள் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மன் 8:25 மணியளவில் மேடையில் எழுந்தருளியதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க விநாயகர் பூஜையுடன் திருக்கல்யாணம் தொடங்கியது. பூஜைக்கு பிறகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரதிநிதிகளான அர்ச்சகர்களுக்கு காப்பு கட்டப்பட்டு தாரை வார்க்கும் வைபவம் நடைபெற்றது. காலை 8:52 மணியளவில் மாலைகள் மற்றும் வைபவம் நடைபெற்றன. கோயில் நிர்வாகம் சார்பில் சுவாமி அம்மனுக்கு பட்டு வஸ்திரம் சாற்றப்பட்டது. காலை 8:54 மணிக்கு பக்தர்களின் வாழ்த்தொலி விண்ணை முட்ட மீனாட்சி அம்மனுக்கு வைரக்கல் பதித்த திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. அப்போது திருமணமான பெண்கள் தங்களது திருமாங்கல்ய கயிறை மாற்றிக்கொண்டனர். மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கல்யாணம் ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எங்களுக்கு முதல் தடவையா அதை நேர்ல பாக்குற பாக்கியம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்தது. எல்லாருக்கும் தீர்காயுஷோடையும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தோடையும் இருக்கணும். அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும்னு நானும் மீனாட்சி அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க நல்ல சாமி பார்த்தோம். ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்டே ரொம்ப நல்லா கேப்சர் பண்ண மாதிரி இருந்தது. அதாவது நம்ம அம்மா அப்பா கிட்ட நம்ம என்ன கேட்கறோமோ அதை வாங்கி தர மாதிரி மீனாட்சி கிட்ட என்ன கேட்டாலும் கண்டிப்பா அவங்க நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வர்றது. போன வருஷமும் நாங்க வந்திருந்தோம். அந்த வருஷம் நான் தனியா வந்தேன். இப்போ என் ஹஸ்பண்டோட வந்திருக்கேன். அதனால இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 15 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன். முன்னாடி மதுரையில இருந்தேன். இப்ப மும்பைல இருந்து திருக்கல்யாணம் பாக்குறதுக்குனே நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அம்மனோட அருள் நல்லா கிடைச்சிருச்சு. திருக்கல்யாணம் முடிந்த பிறகு அம்மனும் சுவாமியும் மணக்கோலத்தில் பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர்.